Hi viewers, in the video நாம how to talk about what is relative class, antecedent, defining class and non-defining class. இது எல்லாத்த பத்தியும் ரொம்ப டீடைலா பார்க்க போறோம் with the examples. Come, let's go to the video. உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னைக்கு நம்ம ரிலேட்டிவ் கிளாஸை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரிலேட்டிவ் கிளாஸ்னா என்ன? வாட் இஸ் ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னா we use relative pronoun to join two class or two more class. It is called a relative class. அதாவது ரிலேட்டிவ் ப்ரொனவுனை பயன்படுத்தி ரெண்டு கிளாஸை ஜாயின் பண்ணோம்னா அதுதான் நம்ம ரிலேட்டிவ் கிளாஸ்னு சொல்றோம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிளாஸ்னா என்னன்னு தெரியணும். ஸோ வாட் இஸ் கிளாஸ்? கிளாஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். சம்டைம்ஸ் இட் மே கிவ் ஆர் மே நாட் கிவ் கம்ப்ளீட் மீனிங்ஸ். இப்போ சில வார்த்தைகளின் தொகுப்பை தான் நம்ம கிளாஸ்னு சொல்றோம். சில நேரங்கள்ல இந்த கிளாஸ் நம்மளுக்கு முழு அர்த்தத்தை கொடுக்கும், சில நேரங்கள்ல இன்னொரு வாக்கியத்தினுடைய துணையை தேடி அதை சேர்த்தாதான் முழு அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ அதுதான் நம்ம கிளாஸ்ன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த பாய், he won the first prize in the dance competition. இப்ப இதுல பாத்தீங்கன்னா this is the boy ஒரு கிளாஸ், he won the first prize in the dance competition இது ஒரு கிளாஸ். இப்ப இந்த ரெண்டு கிளாஸையும் ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனை பயன்படுத்தி நம்ம இணைக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த பாய் ஹூ ஒன் த ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன் த டான்ஸ் காம்படிஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கிளாஸை ஹூன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை பயன்படுத்தி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணி ரெண்டு கிளாஸை ஜாயின் பண்ணிட்டோம்னா அதை தான் நம்ம சிம்பிளி வி கால் இட் ஆஸ் ஏ ரிலேட்டிவ் கிளாஸ். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் என்னென்னலாம் இருக்கோ, ஹூ, விச், தட், வாட், வேர், ஹூம், ஹூஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுனா யூஸ் பண்றோம் இல்லையா? இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா ரெண்டு கிளாஸை ஜாயின் பண்றதுக்கு நம்ம இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவோம். சரி, கிளாஸை நம்ம பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் அண்ட் இன்டிபெண்டன்ட் அப்படின்ட்டு ரெண்டா பிரிக்கலாம். இந்த சேம் எக்ஸாம்பிளே சொல்றோம் பாருங்களா. திஸ் இஸ் த பாய் ஹூ ஒன் த ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன் த டான்ஸ் காம்படிஷன். இதுல திஸ் இஸ் த பாய் மட்டும், இஃப் யூ கட் அவுட் திஸ் இஸ் த பாய் மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த ரிமைனிங் இருக்கிற ஹூ ஒன் த ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன் த டான்ஸ் காம்படிஷன் அதை பாத்தீங்கன்னா இட் மே நாட் கிவ் கம்ப்ளீட் சென்ஸ் ஆர் கம்ப்ளீட் செமான்டிக், கம்ப்ளீட் மீனிங் தராது. சோ அப்ப இது வந்து இன்னொரு சென்டென்ஸோட ஹெல்ப் இதுக்கு தேவைப்படுது. அப்ப திஸ் இஸ் த பாய நம்ம ஜாயின் பண்ணோம்னா தான் இதனோட ஹோல் செமான்டிக் மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியத்தினுடைய துணையை சார்ந்து இருந்ததுன்னா, டெபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா டெபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப திஸ் இஸ் த பாய், இதுதான் அந்த பையன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த பையன்றது கம்ப்ளீட் மீனிங் கொடுத்தது, வேற எந்த வாக்கியமும் அது கூட சேர்க்க தேவையில்ல சென்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அப்ப இன்னொரு வாக்கியத்தினுடைய துணை தேவையில்லை அப்படின்னா இது யாரையும் சாரவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்டிபெண்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த பாய் இன்டிபெண்டன்ட் கிளாஸ் ஹூ ஒன் த ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன் த காம்படிஷன். இது வந்து பாத்தீங்கன்னா dependent class. So now you could understand what is difference between and what is the explanation for a dependent and independent class. So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா about antecedent. ஸோ இந்த வேர்டு கேள்விப்படும் போதே இது ஏதோ ஆன்டிபயோட்டிக் வேர்டு மாதிரி இருக்கு அப்படின்ற கூட பார்க்கலாம். ஆன்டிசிடென்ட் அப்படின்றது ஒரு லிட்ரரி டர்ம், அவ்வளோதான், ஒரு வேர்டு இங்கிலீஷ்ல, அவ்வளோதான். ஆன்டிசிடென்ட்ன்றது என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங், இட் இஸ் ஆல்சோ எ நவுன் பட் த நவுன் பிளேஸ்டு பிஃபோர் த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இன் எ ரிலேட்டிவ் கிளாஸ். ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த சேம் சென்டென்ஸ் ஐ கேன் டேக் ஹியர். This is the boy who won the first prize in the dance competition. அதுல பாத்தீங்கன்னா the boy இது வந்து நவுன் இல்லையா? இந்த நவுன் எங்க பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு, எங்க அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா who அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்ப ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ்ல நவுன் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணப்பட்டிருந்தால், வைக்கப்பட்டிருந்தால் அதுதான் நம்ம ஆன்டிசிடென்ட்னு சொல்றோம். அப்ப எப்படி நம்ம ஆன்டிசிடென்ட்டை define பண்ணலாம் அப்படின்னா antecedent is nothing, it is also a noun which is placed before the relative pronoun. So it is also a simple explanation or definition for what is antecedent. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன் அதுக்கு. This is the dog which bite Ram.
இதில் பார்த்தீங்கன்னா டாக் வந்து விச்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அந்த டாக் தான் இங்கே ஆன்டிசிடென்ட். ஸோ ஆன்டிசிடென்ட்ன்றது ஒன்றும் இல்லை, நவுனு தான். எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை பொறுத்து அதை நம்ம நவுனை ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு another one type. இப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல வாட், வேர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஆன்டிசிடென்ட் வராது. இப்போ ஆன்டிசிடென்ட்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. வாட், வேர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆன்டிசிடென்ட் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், இல்லை இதைத்தான் நான் விரும்பினேன் அப்படின்னு சொல்றேன். இதுல வாட்ன்றது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இந்த வாட்டுக்கு முன்னாடி there is no noun. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? there is no antecedent while using what, where in a relative class. relative classல what, where யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு we could not find antecedent there. whereக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். no one knows where he lives. இதுல பாத்தீங்கன்னா whereன்ற அந்த ரிலேட்டிவ் pronoun முன்னாடி we couldn't find noun. Instead of noun we can find a verb knows. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஆன்டிசிடென்ட்டை யூஸ் பண்றது கிடையாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வாட் இஸ் டெஃபைனிங் கிளாஸ் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ டெஃபைனிங் கிளாஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ 2 கிளாஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம யாரை பற்றி எக்ஸஸாக பேசுகிறோமோ சொல்ல போகிறோமோ அவங்கள சுலபமாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கூடுதலாக தகவலை அங்கே தெளிவாக கொடுத்துருந்தோம்னா அதுதான் டெஃபைனிங் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் இங்கிலீஷ் டெஃபைனிங் கிளாஸ் இஸ் நத்திங். It gives essential information to identify the person or thing which or whom we are going to talk about. So ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். The man who was talking with me yesterday has come. இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம யாரை பத்தி இப்ப வந்திருக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா the man who was talking with me yesterday, நேத்து என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு, அவர் தான் இப்போ வந்திருக்காரு அப்படின்னு சொல்றோம். ஸோ வாஸ், ஹேஸ் ஒரு பாஸ்ட் டென்ஸ், ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டென்ஸ் எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ இதில் என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபைன் பண்ணுறோம். யார் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம சொன்ன உடனே அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மேன் வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா திஸ் இஸ் த மேன் ஹூ வாஸ் டாக்கிங் வித் மீ எஸ்டர்டே, நேற்று என்கிட்ட பேசிட்டு இருந்த அந்த மனிதர் ஹேஸ் கம் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க கேட்ட உடனே டக்குன்னு they can identify who come there, அதை ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வர்றதை நம்ம டெஃபைனிங் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். லெட் மீ கிவ் யூ another one example. The pen which is lying on the table belongs to me. ஸோ இந்த பென் டேபிள் மேலே இருக்குதே அந்த பென், அங்கே வந்து நிறையா பேனாக்கள் கூட இருக்கலாம். இப்போ டேபிள் மேலே, கட்டில் மேலே, கீழே பாக்ஸில் கூட இருக்கலாம். ஸோ பர்டிகுலராக அந்த பேனா பற்றி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். த பென் விச் இஸ் லைங் ஆன் த டேபிள், டேபிள் மேலே இருக்கிற அந்த பென்னு தான் என்னுடையது, எனக்கு சொந்தமானது அப்படின்றோம். பிலாங்ஸ் டு மீ அப்படின்றோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபைனிங் கிளாஸில் வருது. ஸோ அதுக்கடுத்து நான் டெஃபைனிங் கிளாஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நான் டெஃபைனிங் கிளாஸ்னா என்னன்னா நாம யாரை பத்தி பேசுறோமோ அவங்கள பத்தி லைட்டா கொஞ்சமா தான் டீட்டெயில் தருவோம், அதிகமா நம்ம டீட்டெயில் தர மாட்டோம். இது போல லைட்டா கொஞ்சமா மட்டும் தகவல், சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மட்டுமே கொடுத்தோம்னா அதை நான் டெஃபைனிங் கிளாஸ். அதாவது அந்த பர்சனை பத்தி நம்ம எலாபரேட்டா டிஃபைன் பண்ணாம ஜஸ்ட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா டிஃபைன் பண்ணி ஹம்பிளா டிஃபைன் பண்ணி இருந்தோம்னா அதுதான் நான் டெஃபைனிங் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன் இங்கிலீஷ்ல பார்த்தோன்னா நான் டெஃபைனிங் கிளாஸ் இஸ் கிவிங் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் about a person or thing we are speaking of. நாம யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோமோ அவங்கள பத்தி, அந்த நபரை பத்தியோ அந்த பொருளை பத்தியோ ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா நான் டெஃபைனிங் கிளாஸ்ன்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டெஃபைனிங் அண்ட் நான் டெஃபைனிங் கிளாஸ் அதை பார்க்கலாம். இப்போ டெஃபைனிங் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டோம்னா அது வந்து கம்ப்ளீட் மீனிங் நம்மளுக்கு வராது. வேரஸ் இன் நான் டெஃபைனிங் கிளாஸ் நம்ம கொடுக்குற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டா கூட அங்கே வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் மீனிங் வரும். அந்த சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா திரு சுரேஷ் ஹூ இஸ் சிட்டிங் ஆன் த டேபிள் ஹீஸ் அவர் மேனேஜர். இதில் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் சிட்டிங் ஆன் த டேபிளை எடுத்துட்டா கூட திரு சுரேஷ் இஸ் அவர் மேனேஜர் கம்ப்ளீட் சென்ஸை கொடுத்துரும். ஸோ அப்போ ஹூ இஸ் சிட்டிங் ஆன் த டேபிள் தான் நான் டெஃபைனிங் கிளாஸ். இந்த கூடுதலான அர்த்தத்தை எடுத்துட்டாலும் நம்மளுக்கு மீனிங் கிடைக்கும். அப்போ இதை நான் டெஃபைனிங் கிளாஸ்ன்னு சொல்றோம். நம்ம கொடுக்குற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை சேர்த்து தான் மீனிங் வருது அப்படின்னா அது டெஃபைனிங் கிளாஸ். நம்ம கொடுக்குற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை சேர்க்காமலே மீனிங் வந்துச்சுன்னா அது நான் டெஃபைனிங் கிளாஸ். நவ் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டெஃபைனிங் அண்ட் நான் டெஃபைனிங். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He told me about his new job which he is enjoying very much அப்படின்ற இந்த சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா
the which he is enjoying very much அப்படின்றதா வந்து நான் defining class. Because இந்த defining class, இந்த கிளாஸ் எடுத்துட்டனாலும் he told me about his new job அப்படின்றது கம்ப்ளீட் மீனிங்கை நம்மளுக்கு தந்துடும். ஸோ இது எக்ஸ்ட்ரா டிஃபைன் பண்ண தேவையில்லாத ஒரு பார்ட்டாக நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இது போல இருக்கிறது தான் நான் டிஃபைனிங் கிளாஸ்னு சொல்கிறோம். அனதர் ஒன் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. மிஸ்டர் சுரேஷ் who is sitting on the table is our manager. இதில் பார்த்தீங்கன்னா who is sitting on the table இது பார்த்தீங்கன்னா நான் டெஃபைனிங் கிளாஸ். இது இன்னும் நம்ம டெஃபைன் பண்ணவே தேவையில்லை, இது எக்ஸ்ட்ரா தான் ஒரு கூடுதல் அர்த்தம் தான். இது எடுத்துட்டாலும் திரு சுரேஷ் இல்லை மிஸ்டர் சுரேஷ் இஸ் அவர் மேனேஜர், இதுவே வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுத்துரும். ஸோ எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாமல் ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம்னா அதை நான் டெஃபைனிங் கிளாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் what is difference between defining and non-defining, and what is about antecedent, and what is class, what is relative pronoun, and what is relative class, and where to use what, where. So இதெல்லாம் நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்தோம். So if you like our video, don't forget to subscribe our channel and kindly hit like button. I will meet you in our next video. Until this is Ramji, take care, bye bye.